அடிக்கடி தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை வாயில, நிறைய பேருடைய வாயில என்ன வார்த்தை வருது அப்படின்னா, நான் செத்தா நல்லா இருக்கும், கர்த்தர் என்ன கொன்னா நல்லா இருக்கும், என்ன ஜீவனை எடுத்துட வேண்டியதானே ஆண்டவரே, என்ன ஏன் உயிரோட வச்சிருக்கீங்க, எனக்கு வாழவே விருப்பம் இல்லை, நான் சாகணும், அவெல்லாம் சாகுறான், இவெல்லாம் சாகுறான், இவங்க எல்லாம் சாகுறாங்க, வண்டியில் அடிப்பட்டெல்லாம் சாகுறாங்க, கொரோனா வந்தெல்லாம் சாகுறாங்க, நான் சாக மாட்டேனா, எனக்கு ஒரு சாவு வராதா, செத்தா அப்படி நிம்மதியா பரலோகம் போய் சேர்ந்துருவேன்ல அப்படின்னு தன்னுடைய மரணத்தை இல்லைன்னா தன்னுடைய சாவை எதிர்நோக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, மிக தவறான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, ஆண்டவரை பார்த்து என்னை எடுத்துக்குங்க ஆண்டவரே, என்னை கொன்றுங்க ஆண்டவரே, நான் சாக விரும்புறேன் அப்படின்னு சொல்லுவது மிக மிக தவறு. இந்த உலகத்தில் வாழ்கிற கோடிக்கணக்கான பேர் தங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக தான் இந்த உலகத்தில் போராடுறாங்க. நம்ம வந்து வாயில சொல்லிடுறோம், நம்ம டேப்லெட் சாப்பிட்றது, நம்ம சாப்பாடு சாப்பிட்றது, நம்ம தூங்குறது எல்லாமே எதுக்கு அப்படின்னா நம்ம வாழ்றதற்காக தான். அதுக்காக தான் நிறைய பேர் பாடுபடுறாங்க. மருந்து மெடிசன் வாங்குறாங்க, 100 வயசு வரை வாழ்வது எப்படி, 80 வயது வரை வாழ்வது எப்படி, அதற்காக உடம்பை எக்ஸசைஸ் பண்ணிக்கிறாங்க. எல்லாமே நம்ம எதற்காக பண்றோம் அப்படின்னா வாழ்வதற்காக தான் பண்றோம். வாழ்வதற்காக கர்த்தர் எல்லாவற்றையும் தருகிறார். நாம் வாழ்வதற்காக கர்த்தர் காற்றை வைத்திருக்கிறார், நாம் வாழ்வதற்காக கர்த்தர் ஆகாரத்தை தருகிறார், நாம் வாழ்வதற்காக எல்லாமே ஆண்டவர் கொடுத்ததற்கு பிறகும் நம்ம ஆண்டவரை பார்த்து நான் சாகணும், நான் சாகணும், நான் செத்தா நல்லா இருக்கும், என்னை எடுத்துருங்க ஆண்டவரே, எனக்கு பிடிக்கல, ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையை பார்த்த உடனே, ஒரு போராட்டத்தை பார்த்த உடனே, ஒரு வியாதியை பார்த்த உடனே இந்த உலக வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தை மிகவும் தவறான வார்த்தை. நீங்கள் அதை உச்சரிக்கவே கூடாது. என்னுடைய வாழ்க்கையில வந்து உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளை நான் கடந்து வந்த பாதை வந்து ரொம்ப ஒரு கடினமான பாதையில நான் கடந்து வந்தேன். அப்படின்னா நான் அடிக்கடி நினைப்பேன், என் வயசுல இருக்கிற யாருக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரக்கூடாது. இன்னும் நினைப்பேன், எதிரிக்கு கூட இந்த பிரச்சனை வரக்கூடாது. அப்படி ஒரு ரொம்ப ஒரு கடினமான, சொல்லவே முடியாத, விவரிக்க முடியாத, யாருமே புரிந்து கொள்ளக்கூட முடியாத ஒரு சோதனைக்குள்ள கூட நான் போகும்போது கூட, அதான் வாழவே முடியாது அப்படின்ற அந்த சூழ்நிலைக்கு போகும்போது கூட ஒரு நாள் ஆண்டவரை பார்த்து என்னை எடுத்துக்கொள்ளும், நான் வாழ விரும்பல அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. ஒரு விசை பைபிள் காலேஜில் ஒரு 7 நாட்கள் உபவாசம் ஜெபம் இருந்து ஜெபம் பண்ணேன். ஃபுல் டே ஃபாஸ்டிங். ஃபர்ஸ்ட் ஒரு 3 நாள் தண்ணி கூட குடிக்க கூடாம ஃபாஸ்டிங் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அதை ஆரம்பிச்சேன். ஆனால் என்னுடைய உடம்பு அதுக்கு சரியா ஒத்துக்காதனால அந்த 7 நாட்களும் வந்து சாப்பிடாம பைபிள் காலேஜில் ஃபுல்லாக ப்ரேயரில் இருந்து அந்த 7வது நாள் முடிக்கும் போது ஒருத்தர் சொல்றாரு, கொஞ்சம் தயிரும் கொஞ்சம் சாதம் வச்சு நீங்கள் சாப்பிடுங்க, சாப்பிட்டா அது ஃபர்ஸ்ட் புண்ணா இருக்கும் வேறு, அதனால அதான் கரெக்ட் அப்படின்றாரு. உடனே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், அந்த தயிரை வாங்கி அந்த மாதிரி சாப்பிட்றேன். என்னமோ தெரில, அது எனக்கு ஒத்துக்கல. அப்போல இருந்து வாமிட்டிங்கு, லூஸ் மோஷனு, பயங்கரமான ஹை ஃபீவர். பைபிள் காலேஜில் ஒரு 6 பேர் தான் இருக்கிறாங்க. அந்த 6 பேரும் முழு கேம்பஸையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் சந்திக்கிறதுக்குரிய வாய்ப்பு கூட கிடைக்கல. அவங்க டியூட்டியை பார்த்துட்டு அவங்கவுங்க சாப்பாடு செஞ்சுட்டு அவங்க அந்த பார்க்கறதுக்கே சரியா போயிடும். அப்போ நான் தனியாக ஒரு ரூமில் படுத்து கிடக்கிறேன், ஒரு பெட்டில் படுத்து கிடக்கிறேன். அப்போ தான் வந்து எனக்கு என்னுடைய உடம்பு வந்து ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன். நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மரிச்சு போயிடுவேன் அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்குள்ளே வந்துருச்சு. கண்டினியூவா லூஸ் மோஷன், கண்டினியூவா வாமிட், கண்டினியூவா ஃபீவர் அப்படின் போது என்னால் அவ்வளோதான், நமக்கு அந்த மரண அந்த காரியங்கள்லாம் வந்துச்சு. ஆனால் என்ன அப்படின்னா 7 days ஆண்டவரோட ரொம்ப நெருக்கமாக இருந்ததுனால ஒரு பிரசன்னத்தோட நான் படுத்து கிடக்கிறத. அப்போதான் ஒரு டைம், இல்லை நமக்கு ஒருவேளை அந்த ஓட்டம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன், ஆண்டவர் நம்மளை எடுத்துக்கொள்றதுக்கு ரெடியாகிறார் அப்படின்னு நினச்சி உடனே பெட்டில் படுத்து கிடந்துட்டு ஒவ்வொரு தவறுகளையாய் சொல்லி, ஆண்டவரே இந்த மாதிரி நான் பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சிருங்க, டைரெக்டாக இங்கே கண்ண முடியும் அப்படின்னா உங்கள் சமூகத்தில் நான் வரணும்னு தான் ஆசைப்படுறேன், ஓகே நீங்கள் எடுத்துக்கிறதா உங்கள் சமூகத்தில் வரேன் அப்படின்னு. அப்போ தான் அந்த அன்னைக்கு தான் அந்த காரியத்திற்காக ஜெபம் பண்ணேன். ஆனால் அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா நான் சரியாயிட்டேன், திரும்ப எழும்பிட்டேன், திரும்பி ஊழியத்துக்கு வந்தேன். ஆனால் எத்தனையோ போராட்டத்துக்குள்ளே நான் போயிருக்கிறேன். ஆனால் ஒரு நாள் கூட நான் சாகணும், என்னை ஏன் உயிரோட வச்சிருக்கிறீங்க, இதெல்லாம் எதுக்கு நான் பார்க்குறேன் அப்படின்னு நினைச்சதில்ல, நான் வாழணும்னு தான் நினைச்சிருக்கேன். ஒரு ஆண்டவருடைய பிள்ளையினுடைய இருதயத்திற்குள்ள வாழணுன்ற எண்ணம் தான் வரணுமே தவிர சாகணுன்ற எண்ணம் வரக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு நியமித்திருக்கிற நாள் வரை, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நாள் வரை எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் நான் வாழணும், நான் நிக்கணும், நான் தாண்டணும், நான் ஜெயிக்கணும், நான் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும், என் ஆயுசு காலம் முடிகிற வரைக்கும் நான் இதை போராடணும், என்னுடைய ஆயுசுக்கு முன்னாடி நான் அவசரப்படக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இருக்குமே. ஆனால் அவங்க தான் சரியான ஒரு ஆவிக்குரியவங்க நான் சொல்லுவேன். மற்றவங்க ஆவிக்குரியவங்களுடைய லிஸ்ட்ல என்னால சேர்க்க முடியாது. ஏன் அப்படின்னா வேதத்திலே நீங்கள் சொல்லுவீர்கள், ஆனால் தற்கொலை எண்ணம் என்கிற ஒன்று யாருக்குள்ள வருது அப்படின்னா, எப்போ ஒரு மனுஷனுக்குள்ள பிசாசு புகுறானோ அப்பதான் அந்த மனுஷனுக்குள்ள தற்கொலை எண்ணமே வருது. நீங்கள் வேதத்தில் ஒரு 2 பேரை நான் உங்களுக்கு உதாரணமாக காமிக்கிறேன். சூசைட் பண்ணி செத்து போன 2 பேரை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த 2 பேரும் யார் அப்படின்னு கேட்டா, ஒன்னு சவுலை குறித்து வேதம் சொல்கிறது, சவுலுக்குள்ளே ஆண்டவருடைய ஆவியானவர் அவனை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் பொல்லாத ஆவி அவன் மேல உள்ள போயிடுச்சு. அந்த பொல்லாத ஆவி கடைசியில் அவனை எங்க வரைக்கும் நடந்துச்சு அப்படின்னா தற்கொலை வரைக்கும் கொண்டு போய் விட்டுருச்சு. பட்டயத்தை நட்டு அதன் மேல் அவன் விழுந்தான், சூசைட் பண்ற அளவுக்கு போயிட்டான், அந்த அவமானம் தாங்க முடியாம. அப்போ யார் ஒரு மனுஷனுக்குள்ள தற்கொலை, செத்து போகணும், தற்கொலை எண்ணங்கள் வருகிறதோ, நான் சொல்றேன் அது ஆண்டவரால் உண்டாகிறது அல்ல, உங்க டென்ஷனால உண்டாகிறது அல்ல.
தற்கொலை எண்ணம் உங்களுக்குள்ளே வருகிறதானால் அது சத்ரு பின்னணி, பிசாசுனுடைய பின்னணி. நீங்க இரண்டாவது ஒரு மனுஷனை வேதத்துல வாசிக்கும் போது யூதாஸ் காரியோத், இந்த யூதாஸ் காரியோத்துக்குள்ள பாத்தீங்கன்னா நாண்டு கொண்டு செத்தான், சூசைட் பண்ணி செத்து போயிட்டான். ஆண்டவரோட இருந்தவன், ஆண்டவருடைய ஊழியத்தை பார்த்தவன், பணப்பை அவனுடைய கையில இருந்தது, ஆண்டவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் பார்த்தவன். ஆனா அந்த இடத்துல ஆண்டவரை இப்படி பண்ணிட்டோமே அப்படின்ற அந்த குற்ற உணர்வு இன்னும் பிசாசு அவனுக்குள்ள இருக்குது பாருங்க. அவன் ஆண்டவரை விட்டு வெளியே போனோம்னா சத்ரு அவனுக்குள்ள புகுந்தான். அந்த பிசாசு அவனை கரெக்டா தற்கொலை, அந்த பிசாசு இருந்ததுனால அவனுடைய மனம் திரும்புதலுக்கு அது அவனை வழி நடத்தவே இல்லை, மன்னிப்பு கேட்கறதுக்கு அவனை விடவே இல்லை, அவனை கொண்டு போய் கரெக்டா சூசைட் பண்றது கொண்டு போய் நின்றுச்சு. அந்த பிசாசு ஏவினதுனால அவன் தூக்கு மாட்டி அவன் செத்து போயிட்டான். அப்போ தற்கொலை எண்ணம் ஒரு மனிதனுக்குள்ளே வருகிறது என்றால் நீங்கள் அதை கண்டிப்பாக அதிலிருந்து வெளியே வரணும். இன்னொன்னு நீங்க ரொம்ப கவனமா இருங்க, ஒரு டைம் சூசைட் பண்றதற்காக அதை ட்ரை பண்ணவங்க அந்த பிசாசுடைய கிரியையை நீங்க ஜெபம் பண்ணி அழிக்காம இருந்தா கண்டிப்பா அது திரும்ப 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 உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு. என்னுடைய கண்ணால பார்த்துருக்கேன், ஒரு டைம் விளையாட்டுக்காகவோ, சிலர் வந்து ரொம்ப விளையாட்டுக்காக பாரு செத்துறேன்றது மற்றவங்களுக்கு மிரட்டுறதுக்காக போய் வந்து சூசைட் பண்றதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த கயிறை எடுத்து போடுறது, துணியை எடுத்து போய் நிற்கிறது, கையை அறுத்துக்கிறது, இந்த மாதிரி ட்ரை பண்ணுவாங்க, சும்மா ட்ரை பண்ணுவாங்க. அந்த சாணி பவுடர் குடிக்கிறது, ஆசிட் குடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னன்னா ட்ரை, சும்மா அவங்கள பயப்படுத்துறதுக்காக. நான் சாகணும்னு நினைச்சு பண்ணல, ஆனா ஏதோ வந்து நான் வந்து சும்மா அவங்கள மிரட்டணும் அப்படின்றதுக்காக பண்றேன், அந்த பையனை மிரட்டுறதுக்காக பண்றேன், அந்த பொண்ணை மிரட்டுறதுக்காக பண்றேன். அப்படி இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய டேஞ்சர். நான் சொல்றேன், அந்த சூசைட் பண்றதற்கு ஒரு டைம் ட்ரை பண்ணவங்களுக்கு அவங்க அந்த ஸ்பிரிட்ல இருந்து வெளியே வரலைன்னா என்னைக்காவது ஒரு நாள் அது திரும்ப திரும்ப அவங்கள மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கும். பிரச்சனைன்னு வந்த உடனே அவங்க வந்து உடனே அந்த தாட் தான் போகும். நம்ம வந்து இந்த ரயில்வே கேட்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு நல்ல சகோதரி, சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்த சகோதரி, ஜபிக்கிற நல்ல சகோதரி. ஆனா பார்த்தா திடீர்னு ஒரு நாள் போட்டோ அனுப்புறாங்க, அவங்க வந்து ரயில் ரோட்ல விழுந்து செத்து போயிட்டீங்கன்னா சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்தாங்க, ஜபத்துக்கு அட்டன் பண்ணிருக்காங்க, போன ஜபம் வரைக்கும் வந்தாங்க. என்ன இவங்களுக்கு ஆச்சு அப்படின்னு கேட்டா அவங்களோட விசாரிச்சு பார்த்தா தான் தெரியுது, இல்ல அவ சும்மா எந்த பிரச்சனை வந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து உடனே நான் சாகிறேன் அப்படின்னு தான் நிப்பா, சாகிறேன் அப்படி தான் நிப்பா, நிறைய டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டா, இந்த டைமும் அப்படியே செஞ்சு முடிச்சிட்டா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ ரொம்ப கவனமா இருக்கணும். தற்கொலை என்கிற எண்ணம் நம்முடைய இருதயத்துக்குள்ள வர்றதற்கு ஆண்டவருடைய பிள்ளைங்க இடமே கொடுக்க கூடாது. அதுக்கு நீங்க எனக்கு டென்ஷன் ஆச்சு, நான் ட்ரை பண்ண, என்ன ட்ரை பண்ணீங்க? சூசைட் பண்றதுக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு ஆண்டவருடைய பிள்ளை ட்ரை பண்ணுது அப்படின்னா நான் சொல்றேன், எந்த ஆவி உடையவர்கள்? அது பொல்லாத ஸ்பிரிட். சிலர் பாருங்க, கோவம் வந்தோட மொட்டை அடிச்சுக்குவாங்க, கோவம் வந்தோட மொட்டை அதெல்லாம் ஒரு அதனுடைய பின்னணியில எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆவி வந்திருக்குது. கையை கிழிச்சுக்குவாங்க, ஒரு மாதிரி விகாரமாயிருவாங்க. ஐயோ, அது வந்து ஊழியக்காரலா இருந்தால் கூட நான் சொல்றேன், அதுக்கு பின்னணி சத்ரு தான். அதான் ஒருத்தங்க வந்து ஒரு புது வீட்டில் வந்து அப்பதான் அந்த வீடை கட்டியிருக்காங்க, இப்போ பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க, அந்த வீடை பிரதிஷ்டை பண்ண போறாங்க. அந்த வீட்டில் குடி போக போறாங்க. அந்த வீட்டில் குடி போகும்போது சும்மா அவங்களுக்குள்ள அந்த பொருள் வைக்கிறதுக்குள்ள கணவன் மனைவி 2 பேருக்கும் சண்டை. இப்பதான் டெடிகேட் பண்ணிருக்காங்க, அந்த வீட்டில் எதுவுமே இல்லை. போய் கணவன் மனைவி போய் நிற்கிறாங்க, அதுக்குள்ள 2 பேருக்கும் சண்டை வந்துருச்சு. அந்த பொருளை இங்கே வைக்கலாம் இவங்க சொல்றாங்க, இவங்க அந்த பொருளை அங்கே வைக்கலாம்னு சொல்றாங்க. இவர் ஏதோ ஒரு வார்த்தை பேசின உடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிஸ்டருக்கு பயங்கரமான கோபமாகி அந்த வீட்டில் கேஸை திறந்து விட்டாங்க. கேஸை திறந்து விட்டு இன்னும் ஒரு நாள் கூட அந்த வீட்டில் குடி போகல. கேஸை திறந்து விட்ட அடுத்த நிமிஷத்துல தீப்பெட்டியை இவங்க தேடுறதுக்கு முன்னாடி ஒரு கை வந்து இவங்க கையில் தீப்பெட்டி கொடுக்குறாங்க. தீப்பெட்டி அவங்க தேடல, தீப்பெட்டியை பார்க்கல, டக்குன்னு ஒரு கை வந்து தீப்பெட்டி கொடுத்தாங்க, டக்குன்னு சுதாகரிச்சிட்டாங்க. நம்ம யார்ட்டையும் தீப்பெட்டி கேட்கவே இல்லை, நம்ம புது வீடு, இந்த வீட்டில் தீப்பெட்டி இல்லை, எப்படி தீப்பெட்டி வந்துச்சு அப்படின்னு கேட்டா அடுத்த நிமிஷம் சுதாகரிக்கிறதுக்குள்ள அது மறைஞ்சிச்சாங்க. அப்போ எந்த அளவிற்கு ஒரு மனிதனை தற்கொலை பண்ண வச்சு நரகத்திற்கு கொண்டு போகணும் அப்படின்னு பிசாசு எதிர்பார்க்கிறான் பாருங்க. நான் சொல்லுகிறேன், தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளுகிறவர்கள் எவ்வளவு பெரிய பரிசுத்தவானா இருந்தாலும், எவ்வளவு ஆண்டவருக்காக செஞ்சிருந்தாலும் அவர்களுக்கு டைரக்ட் என்னன்னா நரகம் தான். அவங்களுக்கு வேற எந்த இடமுமே கிடையாது, அவங்களுக்கு டைரக்ட் அவங்க நரகம் தான். அவர்களுக்காக வேற யாரும் பரிதவிக்கவும் முடியாது, பரிந்து பேசவும் முடியாது. ஏன் அப்படின்னா தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளுகிறவர்கள் இந்த உலகத்துல தற்கொலை பண்ணி சாகிறவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா நரகத்தான் போவாங்க. அவங்களுக்கு வேற எந்த வழியுமே கிடையாது. மற்றது கூட நம்ம வந்து ஒரு விதத்துல சந்தேகமா சொல்லலாம், இவங்க பரலோகத்துக்கு போயிருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா இவங்களுக்கு ஏன்னா டைரக்டா நான் உங்ககிட்ட வர்றேன், உன்னுடைய ராஜ்யத்துல நான் பங்கு கொள்றேன்றதுடைய சைன் தான் இந்த உலகத்துல தற்கொலை பண்ணிக்கிறது. இந்த சில பிள்ளைகளுக்கெல்லாம் இப்போ ரொம்ப விளையாட்டுத்தனம் ஆகி போச்சு. சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் நிறைய விளையாட்டுத்தனம் ஆகி போச்சு. ஐயோ, சும்மானா சாணி போற குடிச்சிட்டு வீட்டில் படுத்து கிடக்குறது. கேட்டா எங்க அம்மா திட்டினாங்க, எங்க ஆயா திட்டினாங்க, அந்த பையன் விட்டுட்டு போயிட்டான், இந்த பொண்ணு விட்டுட்டு போயிட்டான், என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? ஒவ்வொரு தற்கொலைக்கும் பின்பாகவும் பிசாசுனுடைய கிரியை இருக்கு. அது வந்து சில நேரத்தில் வந்து பிசாசு வந்து சிலரை கொல்லணும்னு நினைச்சிட்டாங்க அப்படின்னா ஐயோ மோசமா நடக்கும். அதான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நான் வந்து இந்த ஊழியத்தை ஆரம்பித்த புதிதாக ஒரு வீட்டில் குடியிருக்கிறேன். அந்த வீட்டில் 12 மணிக்கு நைட்டில் கணவன் மனைவி பிரச்சனை. உடனே அவங்க வந்து என்ன கூப்பிடுறாங்க, கீழே வந்து படம் தட்டுறாங்க 12 மணிக்கு. 12 மணிக்கு வந்து தட்டுறாங்க அப்படின்னு கேட்டா என்ன சிஸ்டம் கேட்டா, இந்த மாதிரி சாகுறேன்னு சொல்லிட்டு போயிட்டு பாஸ்டர், ரயில் ரோட்ல வந்து சாகுறேன்னு போயிட்டார் அப்படின்னு. பின்னாடியே ஓடுறேன், நைட்டு 12 மணிக்கு பின்னாடி கூப்பிடுறேன் நான் அவரை, பிரதர் நில்லுங்க பிரதர் பேசிக்கலாம் பிரதர் அப்படின்னா கேட்கவே இல்லை.
நான் வந்து அங்க சுபாத்தா ஸ்ட்ரீட்ல தங்கி இருந்தேன். அங்க இருந்து ஓடுறேன், பின்னாடியே ஓடுறேன். இவர்